வணக்கங்க தம்பி. பார்த்து வர மாட்டேன், என்ன குரங்கு மாதிரி குதிக்கிற? என்ன டிவிக்கே மாநாடு ஏதாவது போயிட்டு வந்தியா? டிவிக்கே மாநாடு இல்ல, உங்களை பத்தி ஒரு கெட்ட நியூஸ் சொல்லி வந்திருக்கேன். அதாவது உங்களுக்கு கெட்ட நியூஸ், மக்களுக்கு வந்து அது விழிப்புணர்வு நியூஸ். என்னப்பா சொல்ற? எங்களை பத்தி கெட்ட செய்தியா? ஆமாக்கா, உங்க அப்பா ஆட்சி இருக்குல்ல, ஆமா. இந்த ஜனவரி மாசத்துல மட்டும் உங்க ஆட்சியில 110 கொலைகளுக்கு மேல நடந்திருக்கான். 110 கொலைகளுக்கு மேல ஜனவரி மாசத்துல மட்டும்? ஜனவரி மாசத்துல மட்டும். சரிப்பா, அதுக்கு என்ன? ஏக்கா, உங்க ஆட்சி அந்த அளவுக்கு மட்டமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் உங்க ஆட்சியில கொலை கொள்ளை அத்துமீறல் இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கு. தம்பி, என்னப்பா எங்க தலைவராப்பா கத்தி எடுத்து குத்து நீ போய் குத்துன்றாரு, நீ போய் திருடுன்றாரு, நீங்க இந்த மாதிரி அத்துமீறல்ல ஈடுபடுங்கன்றாரு. பொதுமக்கள்ப்பா, அவனுக்கு சுய ஒழுக்கம்ன்றது வேணும். அவன் கண்ணா பின்னான்னு குடிச்சுக்கிட்டு போதைய போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்றா எங்க தலைவர் என்ன பண்றாரு? ஒரு கொலை நடக்கலாம், 2 கொலை நடக்கலாம். 110 கொலைனா அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டுல சீர்கெட்டு இருக்கு. எப்பா, எல்லாத்தையும் எங்க தலைவர் பாத்துக்கிட்டு தான்ப்பா இருக்காரு. கொஞ்ச நாள்ல few daysல சரி பண்றாருப்பா. சரிக்கா, நேத்து டான்ஸ் ஆன வீடியோ பாத்தியா விஜய்? பார்த்தேன். சூப்பரா டான்ஸ் ஆனால. என்னப்பா கட்சி தலைவரா நின்னுட்டு ஏதாவது பேசுவாரா? அதை விட்டுட்டு இன்னும் ஆட்டக்கார மாதிரி ஸ்டேஜ்ல ஏறி ஆடிக்கிட்டு இருக்காரு. ஏக்கா, விழாக்கு வந்திருக்காரு, ஏதோ அந்த கலைஞர்கள் இருக்காங்கல்ல, பாட்டு பாடுற கலைஞர்கள், ஏதோ கேட்டாங்களாம், அதுக்காக 2 ஸ்டெப் போட்டாரு. அதான் உங்க கட்சிக்காரங்களும் சரி எதிர்கட்சிக்காரங்களும் சரி போட்டு சராமரியா போட்டு விஜயை தாக்குறாங்க. ஆமாப்பா, ஒரு தலைவரா 2 வருஷம் ஆயிடுச்சு நீங்க கட்சி ஆரம்பிச்சு, 3வது வருஷம் ஆண்டு விழா கொண்டாடுறீங்க. அதுல மக்கள் ஆண்டு விழால பர்த்டே அட்டப்பு தெரிச்சிரும். மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? இந்த தேர்தலுக்கான வாக்குறுதி என்னவா இருக்க போகுது? தொண்டர்களை எப்படி வழி நடத்த போறீங்க? முதல்ல மாவட்ட செயலாளர்களுக்கு என்னென்ன அறிவுரை எல்லாம் கொடுக்க போறீங்கன்னு பேசுவாங்களா? அதை விட்டுட்டு என்னமோ ஏறி ஆடிக்கிட்டு இருக்காங்க. வேலமுருகன் ஒரு வேற மருதமலை மாமணியை முருகையா பாட்ட போய் என்னமோ போட்டு பாடி வச்சிருக்காராமே தளபதி கிளபதினு. ஆமா, அது வந்து கடவுளுக்கு நிகரா வந்து தாவேக்காவோட தலைவரை பாக்குறாங்க. சோ அதனால அப்படி லிரிக்ஸ் எழுதிட்டாரு. அதுக்குதான் பல இந்து முன்னணி அமைப்புல இருந்து கேஸ் போட்டு தாக்குன்னு தாக்கிட்டாங்கல்ல. இவரை எப்படிங்க நடிகரை எப்படிங்க முருகனோட கம்பேர் பண்ணுவீங்க? அவர் மேல நடவடிக்கை எடுத்தே ஆகணும். அவர் மேல மட்டும் இல்லப்பா, இந்த புசியானந்த் இருக்கார்ல, அவர் மேல, ஆதவ அர்ஜுனா மேல, இப்படி எல்லாரும் மேல நடவடிக்கை எடுக்கணும்ன்றாங்க. அப்படியா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இசைவாணின்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல, ஐயப்பனை பத்தி ஒரு பாட்டு பாடிச்சு. அப்பெல்லாம் உங்க வாய் திறக்கவே இல்லை. இப்ப மட்டும் என்ன ஒண்ணு பொங்கி முருகனுக்கு போட்டா ரொம்ப பொங்கி எழுதுறீங்க. தமிழ் கடவுள் முருகன் பா, ஐயப்பன் வந்து பக்கத்து மலையாள கடவுள். மலையாள கடவுள் சூப்பர்க்கா. நீ ஜெயக்கடா இட்லி கிடைக்கிறது கரெக்டான அம்மாவை உட்காந்துருக்க. சரி, இதை விடு, இப்ப நான் கேக்குறேன் பாரு. இப்போ முருகனை பத்தி எழுதுனதுக்கு இந்த அளவுக்கு கொதிக்கிறீங்களே, ஒரு 3 மாசம் முன்னாடி திருப்பரங்குன்றமே 10 இருந்துச்சு. அப்போ ஒரு வாய் கூட திறக்கலையே. எப்பா, நாங்க தான் இஸ்லாமியர்கள் மனது புண்படக்கூடாது அப்படின்றதுக்காக தானே அவங்க காவலரா நின்று பாதுகாத்துட்டு இருந்தோம், பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு. அதனால எதுவும் வாய் திறக்கல. இப்ப வந்து முருகனை பத்தி வேலுமுருகன் பாட்டு பாடினதுனால போட்டு தாக்குறீங்க. எங்களுக்கு எப்பெல்லாம் சாமி தேவையோ அப்பெல்லாம் இழுத்துப்போம், எங்களுக்கு எப்பெல்லாம் தேவையில்லையோ அப்பெல்லாம் தள்ளி விட்டுருவோம்ப்பா. அதான் உலகத்துக்கே தெரியுமே. தம்பி, இந்த மாதிரிலாம் நீ மக்களுக்கு சொல்லாத. உனக்கு அக்கா ரகசியமா சொன்னா ரகசியமா வச்சுக்க, அதை விட என்ன கூச்சல் அடிக்கிற? சரிக்கா, இந்த ரொம்ப வருஷமா கொடுக்காம இருந்தீங்கல்ல ஆமா தமிழ் மாநில விருது, அதை இப்ப விட்டுருக்கீங்க. விட்டுதான் விட்டீங்க. நல்லா சிறந்த நடிகைகள் கொடுக்கணும், சிறந்த கலைஞர்கள் கொடுக்கணும். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு சாதகமா பேசுவாங்கல்ல, நீ 200 ரூபா வாங்குற, என்ன அவங்க செலிபிரிட்டினாலும் 2000 ரூபா வாங்குறேன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்காக பார்த்து கொடுத்து வச்சிருக்கீங்க. எப்பா, இதை நாங்க தேர்வு பண்றது இல்லப்பா, மக்கள் ரசிக்கணும். அவங்கள யாரெல்லாம் மக்கள் ரசிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தான் விருது கொடுத்துட்டு இருக்கோமே தவிர, எங்களுக்கு சாதகமா யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களுக்கு விருது கொடுக்கல. இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான்ப்பா எங்க கட்சி மானமே போகுது. அப்படின்னு நான் சொல்லல, இயக்குனர் சேரன் இருக்காருல்ல, அவர் தான் சொல்லியிருக்காரு. அதாவது திமுகவுக்கு சார்ந்தவங்களுக்கு மட்டுமே இந்த விருதை கொடுக்குறாங்க, உண்மையான கலைஞர்களுக்கு திறமையான கலைஞர்களுக்கு போய் சேர்றது இல்லைன்னு அவர் தான் சொல்லியிருக்காரு. அவருக்கு எங்க கட்சி மேல என்ன கொடுமையோ என்ன கஷ்டமோ, அதனால இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு தெரியாரு. இதை நம்பி மக்கள் கிட்ட போய் சொல்லிக்கிட்டு தெரியாது. நீ அக்கா வணக்கம்க்கா. வணக்கம் தம்பி. இந்த வெளிநாட்டுலலாம் முதலீடு வருதுன்னு வைங்க, இங்கே மாநில அரசாங்க கிட்ட இல்லை மத்திய அரசாங்க கிட்ட வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போடுவாங்க, ஒரு கையெழுத்து போடுவாங்க, எங்களுக்கு இந்த விஷயம்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இதுக்கு இந்த நீ ஆட்சிக்கு வந்து 6 லட்சம் கோடிக்கு நீங்க கையெழுத்துலாம் போட்டு வச்சிருக்கீங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டு ஆயிரக்கணக்கில் கோடி போட்டு வந்துன்றீங்க. ஆனா ஒரு 1000 கோடி கூட முதலீடு வந்த மாதிரி தெரியலையே. தம்பி, என்ன பேசிட்டு இருக்க? தலைவர் ஜெர்மனி போறாரு, துபாய் போறாரு, லண்டன் போறாரு, ரஷ்யா போறாரு, எல்லாம் எதுக்காக? அதான் ட்ரீட்மெண்ட்டுக்காகன்றாங்க மக்கள்லாம். தம்பி, இந்த மாதிரிலாம் அவதூறா பேசிட்டு இருக்காத. இட்லி கடை விட்டு வெளியே போகணுமா இல்லையா? தொண்டர்கள் வெளியே நிக்கிறாங்க, அடிச்சு தவறாம பேத்துருவாங்க. அதான் முதலீடு எடுக்க போனாங்க. சரிங்க, அப்படியே வச்சுக்கிறேன். அங்கிருந்து எவ்வளவு முதலீடு இந்தியாவுக்கு ஈட்டு வந்திருக்காங்க தெரியுமா? அதுவும் குறிப்பா இந்த கூகுள் நிறுவனம்
இருக்குல்ல அது கூட இங்க தமிழ்நாட்டுக்கு வரதா இருந்துச்சு, லைட்டா ஸ்லிப் ஆகி ஆந்திரா போயிடுச்சுப்பா. கூகுளோட பெரிய நிறுவனத்தை தமிழ்நாடு கொண்டு வரணும்னு தலைவர் பேசிட்டு இருக்காரு. டங்கு ஸ்லிப் ஆகி வார்த்தை மாறலாம்க்கா, 80,000 கோடி முதலீடு மாறலாமா? அதெல்லாம் அப்படிதான்ப்பா, அப்படி இப்படின்னு போக வேண்டியதுதான். என்ன இன்னும் அடுத்த 5 வருஷம் எங்க தலைவர் தானே ஆட்சிக்கு வர போறாரு, அப்ப என்ன பண்ணுவாருன்னு பாரு. அந்த நம்பிக்கை வேற இருக்கா? எப்பா தலைவர் வராம வேற யாரு தலைவர் எதிர்க்கு இந்த தமிழ்நாட்டுல யாருக்கு தைரியம் இருக்குன்ற? விஜய் வந்திருக்காங்க, இபிஎஸ் வந்திருக்காங்க, சீமான் வந்திருக்காங்க, யாரு வேணா வரலாம்ப்பா, ஜெயிக்கிறது தலைவர் தான். இப்ப வர புதுசா 23,000 கோடிக்கு ஒரு கையெழுத்தை போட்டு வெத்து பேப்பர்ல மக்கள் ஏமாத்திட்டு இருக்கீங்க. சரி, மக்கள் பாத்துட்டு இருக்காங்க, மக்கள் பாத்துட்டு இருக்காங்க, மக்கள் ஓட்டு போடுவாங்க. அடுத்த செய்தி என்ன? சரிங்கக்கா, ட்ரம்ப் இருக்காருல, ட்ரம்ப் ஆமா இருக்காரு. டாரிஃப் போட்டாருன உடனே எவ்வளவு தக்க நாட்டினீங்க. இப்ப பாத்தீங்களா அந்த டாரிஃப் 50%ல இருந்து 18% ஆக்கிட்டாங்க. தெரியுமேப்பா, எங்க தலைவர் முந்தா நாள் தான் போன் பண்ணி பேசினாரு. இந்த மாதிரி இந்தியாவுக்கு இவ்வளவு டாரிஃப் போட்டிருக்கீங்க, அது தமிழ்நாடு ரொம்ப பாவம், நீங்க மட்டும் இந்த டாரிஃப குறைக்கல இங்க இருந்து அங்க நடக்கும் வாரு அப்படின்னு போட்டு மிரட்டி விட்டாரு. அதுக்கப்புறம் தான் ட்ரம்ப் பயந்து எங்க தலைவரோட போன் காலுக்கு பயந்து போய் டாரிஃப் எல்லாம் குறைச்சிட்டாருன்னா பாரு. தாறு மாதிரி தமிழ்நாட்டோட வாருனா. ஆமா, அந்த அப்படி இப்படின்னு பேசி கீசி குறைச்சிட்டாருல. சரி சரி, இதுக்கெல்லாம் எங்க இந்தியாவே எங்க தலைவருக்கு பாராட்டு விழா நடத்தி இங்கனையே ஒரு செலவு வைக்கணும். ஆனா இவங்க கண்ணுக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. அப்ப வெளியுறவுத்துறை காமர்ஸ் மினிஸ்டர்லாம் வந்து ஒரு டீம் போட்டு யூஎஸோட டீம் இந்தியாவுக்கு வந்து பேசினதெல்லாம் கணக்கு இல்ல. அதெல்லாம் கணக்கே இல்ல. முதலமைச்சர் போய் பேசிட்டு வா தமிழ்நாட்டோட வாரா அப்படின்னு சொல்லி சொன்னதால தான் கணக்கு. ஆமா, இப்ப நீ மட்டும் குறைக்கலன்னா நாங்க குறைச்சிருவோம் அப்படின்னா பயந்து போய் அப்படியே சதறிட்டாரு. சரிங்கக்கா, உங்க கடல இட்லி வேணா ஒண்ணு வேணா, முட்டே போதும், வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. கிளம்புடா. ஏக்கா வணக்கம். வணக்கம்மா. என்ன கடையில இருக்கு? நான் வேற கடைசியாலாம் வந்துட்டேன் போல இருக்கு, எல்லாத்தையும் கழுவி போட்டு வச்சிருக்கேன். ஏதாவது இருக்கா இல்லையா? பசிக்குது. அடுப்பு இருக்கு, வேணும்னா உட்காந்து சாப்பிடு. அடுப்பு இருக்கா? சரி, உங்ககிட்ட எதுக்கு வம்பு? நான் சொல்ல வந்த செய்தியை சொல்லிட்டு போயிடுறேன். என்ன செய்தி? என்ன இந்த போதை பொருள் அப்படின்றது தமிழகத்துல இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொன்னீங்க. மாசு அவர்களும் சொல்லியிருந்தாரு, கஞ்சா புழக்கமே தமிழகத்துல இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இன்னைக்கு ஒரு செய்தி பாத்தியா? என்ன செய்தி? சென்னையில வியாசர்பாடியில அரசு பள்ளி இருக்கு பாத்தியா, அரசு பள்ளியில படிக்கிற 11வது வகுப்பு சேர்ந்த மாணவர் ஒருத்தர் அசால்ட்டா கஞ்சாவை பள்ளிக்கு கொண்டு போயிருக்காரு. எம்மா, அந்த பையன் கஞ்சாவா பள்ளிக்கூடத்துக்கு பேக்ல வச்சு எடுத்துட்டு போனா எங்க தலைவர் என்ன பண்ணுவாரு? என்னமோ அவர் தான் கொடுத்து இந்தாப்பா நீ ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போப்பான்னு சொன்ன மாதிரில பேசிட்டு இருக்க. நீ கேக்குற கேள்வி நியாயம்தான். இப்ப நாங்க கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. அந்த கஞ்சா அப்படின்றது அந்த பையன் கையில போற அளவுக்கு இவ்வளவு ஈஸியா கிடைக்குதுன்னா யாரு காரணம்? யாரு காரணம்? நீங்க தான் காரணம். எம்மா, பக்கத்துல அக்கம் பக்கத்துல யாராவது வாங்கியிருப்பாங்க, வச்சிருப்பாங்க, அந்த பையனுக்கு கொடுத்துருப்பாங்க. அக்கா, இவ்வளோ அசால்ட்டா தமிழகத்துல கஞ்சா புழக்கம் இருக்கு அப்படின்னா இது அரசாங்கத்துக்கு மேலதான் தப்பா வரும் அப்படின்றது கூட தெரியாம நீ அவங்களுக்கு மட்டுமே முட்டு கொடுக்குறியே, ஒண்ணு எங்கன்னு சொல்றது? அதை விடு, சும்மா வந்ததுல இருந்து எங்க ஆட்சியை குறை சொல்றதா உனக்கு வேலை. நல்லதெல்லாம் அவ்வளவு செய்யறோமே, அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டேன்ல. எது நல்லது? என்ன நல்லது செஞ்சீங்க? மா, இன்னைக்கு நீ இவ்வளவு சுதந்திரமா வந்துட்டு போறனா யாரு காரணம்? எங்க தலைவர் தானே காரணம். ஓசியில பஸ் விட்டுக்கிறாரு, ஐலைனர் போட்டிருக்க, லிப்ஸ்டிக் போட்டிருக்கே, அதுக்கெல்லாம் யாரு காசு கொடுத்தா? எங்க தலைவர் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாருல்ல. நான் 1000 ரூபாய் வாங்கவே இல்லை. சரி, நீ அதை விடு. ஒரு செய்தி, முக்கியமான செய்தி. இந்த மத அரசியலை கையில் எடுத்துட்டு 2 பேருக்கு சண்டையை மூட்டி விட்டீங்களே ஒரு இடத்துல, ஞாபகம் இருக்கா? திருப்பரங்குன்றம். நாங்க ஒண்ணும் மத அரசியலை கையில எடுத்து சண்டை மூட்டல. இஸ்லாமியர்களுடைய மனது புண்பட்டுட கூடாது அப்படின்றதுக்காக நாங்க சிறுபான்மையினர் காவலர்லமா, அதனால அங்க போய் பாதுகாப்பு அரணா இருந்தோம், அவ்வளவுதான். அந்த வழக்கு மறுபடியும் எடுத்திருக்காங்க. அதுல மாவட்ட ஆட்சியர் வந்து இந்தந்த விஷயங்களுக்காக நாங்க வந்து தவறுகள் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்களாம். உங்களுக்கு ஒரு கொட்டு வச்ச மாதிரி இல்ல? அவங்க ஏதோ தவறு பண்ணிருக்காங்கன்னு மன்னிப்பு கேட்டிருக்காங்க, அதுக்கு எங்களுக்கு எதை கூட்டு வைக்கணும்? நீங்க பண்ண விஷயம் தான் அது, லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அதை வாசிக்கவா? என்ன அது? முதல் விஷயம் என்னன்னா, திருப்பரங்குன்ற மலை உச்சியில் தீபத்தை ஏற்ற போதிய முன்னேற்பாடு செய்யாதவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு கோரி வழக்கு. நீங்க தானே அதை பண்ண மாட்டீங்க. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது அகில இந்திய பணி விதிகள் அடிப்படையில் துறை ரீதியான மற்றும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கு. அதுக்கப்புறம் ஆட்சியர் இருக்காங்கல்ல பிரவீன்குமார், காவல் ஆணையர் லோகநாதன் உட்பட 5 பேர் வந்து உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில ஆஜராயிருக்காங்களாம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே மன்னிப்பு கோரியிருக்காங்க மாவட்ட ஆட்சியர். இது எல்லாமே நீங்க பண்ண தப்பு தானே? நாங்க என்னமா தப்பு பண்ணோம்? அங்க ஒரு கலவரம் வந்துடக்கூடாது, பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக விளக்கேத்த அனுமதிக்கல. இதெல்லாம் ஒரு குத்தோன்னு பேச வந்துட்டீங்க பாத்தீங்களா? அதான் மன்னிப்பு கேட்டார்ல, முடிஞ்சு போச்சு, கிளம்பு. முன்ன பின்ன நீ விளக்கு ஏத்திருக்கியா? எம்மா, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. நாங்கெல்லாம் கடவுள் இல்லன்னு சொல்லிட்டு சுத்துறவங்க விளக்கு ஏத்திருக்கியா அதே ஏத்திருக்கியான்னு கேக்குற. சரி, நான் போறேன், நீ அப்படியே கடவுள் எல்லாம் சுத்திட்டு இரு. சரி, கிளம்பு.